மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தலைவர் வேலையை ஆரம்பிச்சிட்டார். ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னார் பார்த்தீங்களா? இந்த தேர்தலில் பாருங்கள், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விக்கிரவாணி மாநாட்டில் சொன்னதை வச்சு எவ்வளவு தீர்க்கமான விளையாட்டுகள் இந்த அரசியல் களத்தில் நடக்குது அப்படிங்கிறத ஓவர்வியூவாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம செப்பரேட்டாக காங்கிரஸ் தாவேக்காக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற செப்பரேட்டான ஒரு நியூஸ் போட்டோம். நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ நீங்கள் அன்னைக்கு சொன்னதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று வரைக்குமே எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க. ஓகே, நம்மளுடைய அப்சர்வேஷன் ஓரளவு கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ ஓவர்வியூவா தமிழ்நாடு அரசியல் களத்தில் தாவேக்கா சார்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு, யார் யார் என்னென்ன செய்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான கோஷமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் எதை ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, ப்ரோ கூட்டணி அவசியமா தாவேக்காக்கு, தாவேக்கா செப்பரேட்டாக நின்னா என்ன அப்படிங்கிற சந்தேகத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ரெண்டாவது, அப்படியே நம்ம கூட்டணிக்கு போனாலும் அந்த கூட்டணி அஜெண்டாக்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, யார் யாரோட சேருவா அப்படிங்கிறத நடக்கிறதுக்கு முன்னாடி அதை புரிஞ்சுக்கிறது ஒரு சுவாரஸ்யமான ஒன்று. அதை இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இந்த தேர்தலை பொறுத்தவரை கூட்டணி ரொம்ப அவசியமானது அப்படிங்கிறது தான் தாவேக்கா உறவுகளுக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா இந்த தேர்தல் 4 முனை போட்டி நடக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஃபோக்கஸ்டான இவ்வளவு பிரிவு மோதல்கள் தமிழக அரசியல் களத்தில் ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். திமுக அதிமுக 2 தான் இருக்கும், வேற எந்த ஆப்ஷன் நமக்கு இருக்காது. இன்னைக்கு 4 முனை போட்டி தமிழகத்தில் நடக்குது. இந்த 4 முனை போட்டியில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக ஒரு பக்கம் தாவேக்கா 20% வாக்கு வங்கி வச்சிருக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. தாவேக்காவோட வாக்கு வங்கி 20%ங்கிறத திமுக முகாமிலையும் அதிமுக முகாமில் இருக்கக்கூடியவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போது 1%, 2%, 5, 10 பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 20+ வச்சிருக்காங்க. இந்த 20+ இடத்துக்கு நம்ம வந்தோன்னே இந்த கூட்டணி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். ஏன் தம்பி முக்கியமானது அப்படின்னு நீ சொல்ற, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ 2016 தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக அதிமுக 2 அணி தான் இருந்துச்சு. ஆனால் திமுக சரியாக கூட்டணியை கட்டமைக்கல அந்த சமயத்தில். அதனால அதிமுக 2வது முறை ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமானது. எப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திமுகக்கும் அதிமுகக்கும் நடுவில் அவங்க அதிகாரத்தை மிஸ் பண்ண வாக்கு எவ்வளோ தெரியுமா? தமிழக அரசியல் களத்தில் 1.5% வாக்குகள் தான். தமிழக ஓட்டாளர்கள் அத்தனை பேரையுமே இவங்க கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 1.5% பேரை அதிமுக கன்வின்ஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா அங்கே மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற பேரில் ஒரு கூட்டணி உருவாகி இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் ஒரு பக்கம் சேர்ந்து கூட்டணியை பிரிச்சதுனால அது அதிமுகவுக்கு சாதகமாக போனதுனால திமுகவால் ஜெயிக்க முடியல. இன்னொன்று ஒரு விஷயத்தை நம்ம பேசுறோம்னா, 2021 தேர்தலில் அமமுக இருக்காங்கல்ல, டிடிவி தினகரன், அவர் 20 தொகுதியில் அதிமுகவோட வாக்கை பிரிச்சதுனால தென் மாவட்டங்களில் அதிமுகவால் ஜெயிக்க முடியல. அந்த 20 தொகுதிகளில் அந்த டிடிவி அப்படிங்கிற ஒருத்தர் அரவணைச்சிருந்தாங்கன்னா அந்த 20 தொகுதி யாருக்கிட்ட போயிருக்குன்னா அதிமுக கிட்ட போயிருக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயிக்க மாட்டாங்க, ஓட்டை பிரித்து விட்டுருவாங்க. பிரித்து விட்டாங்கன்னா யார் அதிகாரத்துக்கு வரணுங்கிற கேம் அப்படியே மாறி போயிடும். அதனால தான் இந்த சின்ன கட்சிகள் அத்தனையுமே எல்லா கட்சியுமே அரவணைக்கிறாங்க. இவ்வளோ வருஷம் அதிகாரத்தில் இருக்கிற திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இந்த கேம் பே புரிஞ்சதுனால தான். ஏன் அவங்களுக்கு தனியாக நிற்க தெரியாதா? ஏன் அந்த தொகுதியில் வேலை செய்கிற அவரோட கட்சியோட நபருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க தெரியாதா? ஏன் வேற ஒருத்தருக்கு அங்கே எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க? ஏன்னா ஓட்டை பிரிச்சிருவாம்பா, பிரிச்சா அதிகாரமாக போயிடும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமானது. அதுக்காண்டி தான் இந்த சின்ன கட்சிகளை அரவணைக்கிறாங்க. இந்த பாலிடிக்ஸை முதல்ல புரிஞ்சுங்க. இது நம்பர் 1. இப்போ நம்ம நோக்கி சில பேர் வருவாங்க, நம்ம கட்சியை நோக்கி. அவங்கெல்லாம் வந்து இப்படி செங்கோட்டையன் அவர்கள் வரும்போது அவர் 10 வருஷம் முன்னாடி என்ன பண்ணார் தெரியுமா, இவர் 20 வருஷம் முன்னாடி என்ன பண்ணார் தெரியுமா, அப்படிலாம் கொண்டு வருவாங்க. நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்தினோம். யார் எங்க வந்தாலும் எங்க தலைமையில் வராங்க, எங்க தலைமையில் அவங்க அதிகாரத்துக்கு வந்து எதுவும் தப்பு பண்ணாங்கன்னா எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்க பார்த்துக்கிறோம். பழைய தவறுகள்லாம் எடுத்து வந்து முட்டு கொடுனா அதெல்லாம் கொடுக்க முடியாது. அது அவங்க அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறது. எங்க தலைமையில் எங்க தலைவர் தலைமையில் அவங்க எதுவும் தப்பு பண்ணாங்கன்னா சுட்டி காட்டுங்கள், எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்வோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தெளிவா இருங்க. பழையது போயிட்டு போகுது. இனிமே இப்போ இதுக்கப்புறம் எதுவும் செஞ்சாங்கன்னா அதுதான் நம்ம பொறுப்பு, பழசுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமானது. இது நம்பர் 2 ஒதுக்கிடலாம். இப்போ 3வது, சரிப்பா இப்போ இந்த கூட்டணிக்குள்ளே என்ன போகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது இந்த தேர்தலில் மிக முக்கியமான கோஷமாயிடுச்சுங்க. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அப்புறம் தலைவர் விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் திருமாவளவன் என்ன சொன்னார்னா, அதிகாரத்தில் இருக்கிற கட்சி சொல்லுங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு, திமுக சொல்லணும் இல்லை அதிமுக சொல்லணும். புதுசாக உருவான தாவேக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்கிறதுனா சரியானது கிடையாதுங்க, இதெல்லாம் பெரிய எதிரொலிக்காது பிரச்சாரத்தில் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆனால் இன்றைய தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது தான் மைய கோஷம்
கோஷமாகவே மாறிச்சு. காங்கிரஸ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. செல்வ பெருந்தகை சொல்லுவாரான்னு கேட்டாங்க. செல்வ பெருந்தகை அவரோட அந்த காங்கிரஸோட அஃபிஷியல் தமிழ்நாடு ட்விட்டர் பக்கத்திலே போட்டாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது எங்களுடைய முக்கியமான கோஷமாக இருக்குது அப்படிங்கிறத. ஏன்னா காங்கிரஸ் அதில் விடாப்புடியாக இருக்குது. ஒரு பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா தேமுதிக அப்படிங்கிறத அதை வலியுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா பாமக ராமதாஸ் தரப்பும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத வலியுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா அமமுகவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழக அரசியல் களத்தில் கிருஷ்ணசாமியில் ஆரம்பித்து எல்லாருமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கோஷமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக வந்து தரமாட்டேன் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கெல்லாம் கேட்டு வராது. ஆனால் இவங்க மட்டும் திமுக வந்து மத்திய அரசாங்கத்தோட கூட்டணியில் இருக்கும்போது, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது மட்டும் நீ கொஞ்சம் அமைச்சர்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுங்களேன், ஏன்னா நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ எம்எல்ஏ கான்ட்ரிபியூட் பண்ணுறோம்ல, நீ கொஞ்சம் அமைச்சர் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இவங்க மத்தியில் அதிகாரத்தில் இருக்கும்போது மட்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பாங்க, அவங்களும் கொடுப்பாங்க, வாங்கிப்பாங்க. ஆனால் மாநிலத்தில் மட்டும் இவங்க தரமாட்டாங்க. தலைவர் விஜய் அவர்களோட அந்த பாசிட்டிவான ஆட்டிடியூட் எப்படி இருக்குது தெரியுமா? நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து சின்ன சின்ன கட்சிகளோ பெரிய கட்சிகளோ அத்தனை பேரும் ஒரு அணியில் இருந்து ஒன்றா அதிகாரத்துக்கு முயற்சி பண்ணுறோம். ஏன்னா நம்மளுடைய கூட்டணிக்கு தான் மக்கள் வாக்களிக்க போகிறாங்க. அப்போ நான் மட்டும் அதிகாரத்தை வச்சுக்கிறது எப்படிப்பா சரியாக இருக்கும்? நீ எத்தனை எம்எல்ஏ கன்வே பண்ணியிருக்க, இந்தாப்பா உனக்கு ஒரு அமைச்சர், நீ எத்தனை பண்ணியிருக்க, இந்தாப்பா உனக்கு ஒரு அமைச்சர், ஒன்றா சேர்ந்து அதிகாரத்துக்கு முயற்சி பண்ணோம், ஒன்றா சேர்ந்து அதிகாரத்தை பிரிச்சுக்கிறோம், இதானங்க சமத்துவம், இதானங்க சமூக நீதி அப்படிங்கிறதா தொடர்ச்சியாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கும்போது நாங்கள் வந்து யூகமாக பண்ணுறோம், நாங்கள் மட்டும் பயங்கரமான ஐடியாலஜியில் பண்ணுறோம், எங்களுக்கு பெரும்பான்மை இல்லாட்டி இந்த கவர்மெண்ட் நடத்துவோம், அப்பையும் நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோம், ஆனால் மேலே மட்டும் அதிகாரத்தில் பங்கு கேட்போம், இப்பையும் கேட்டாலும் அதிகாரத்தில் பங்கு தர மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாங்க. ஒரு பக்கம் அதிமுகவும் அதிகாரத்தில் பங்கு கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க. ஈக்குவல் டு ஓட் ஷேர் இருக்கக்கூடிய தாவேக்கா ஆரம்பிக்கும் போதே நான் சமூக நீதி அரசியல் பேசுறேங்க, அதிகாரத்தில் பங்கு தருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு நிறைய பேர் தலைவரை கிண்டல் பண்ணாங்க. இன்னைக்கு அதுதான் பிரச்சார கோஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதுதான் பேசு பொருளா இருக்கு. இதுதான் பிரச்சார யுக்தி, இதுதான் பிரச்சாரத்தோட அஜெண்டா. ஸோ நான் சொல்லிட்டேன், அன்னைக்கு நீ கிண்டல் பண்ண, இன்னைக்கு நீயும் அதையா கேட்டுக்கிட்டு இருக்க. என்னுடைய பிரச்சாரங்காரமா நீ கேட்கறில்ல, அதுவே எனக்கு சந்தோஷம். உனக்கு அவங்க தர்றாங்க தள்ள, அது அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய கிளாஸ். ஆனால் என்னுடைய கோஷம், என்னுடைய கோட்பாடு இங்கே பிரச்சார பொருளாக மாறுது பார்த்தீங்களா? இதுதான் தலைவர் விஜய் அவர்களுக்கு கிடைச்ச மிக முக்கியமான வெற்றி அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செஞ்சிடறேன். சரிப்பா, இப்போ எப்படி கேம் பிளே போகும், என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விசிகா இருக்கிற இடத்துல பாமக இருக்காதுங்க. பாமக இன்னைக்கு ரெண்டாக பிளவுபட்டிருக்கு. ஒன்று ராமதாஸ் அணி, இன்னொன்று அன்புமணி அணி. ஒரு பக்கம் ராமதாஸ் அணி எங்கே இருக்கோ அங்கே அன்புமணி அணி இருக்காது. இந்த பாலிடிக்ஸ் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ விசிகா இருக்கும்போது திமுக கூட்டணியில் பாமகவோட ராமதாஸ் தரப்பு போய் அங்கே ஜாயின் பண்ணாங்கன்னா விசிகா தலைவர் திருமானே அதை ஏற்றுப்பாரா அப்படிங்கிறது தெரியல. அப்போ விசிகா ஒரு இடத்துல இருக்கணும், பாமக ஒரு இடத்துல இருக்கணும், பாமகவோட அன்புமணி தரப்பு ஒரு இடத்துல இருக்கணும். இந்த 3 கிளாஸ்க்குள்ளே நம்ம பார்த்தோம்னாவே இந்த 3 பிரிவில் பாமகவில் ஏதோ ஒன்று நம்ம கூட வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பேசிக்கா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது நம்பர் 1. நம்பர் 2, கிருஷ்ணசாமி அப்படிங்கிறது தொடர்ச்சியா நமக்கு ஆதரவா சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அவரும் நம்ம சைடு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஓபிஎஸ் டிடிவி 2 பேருக்குமே வேற வழி கிடையாதுங்க. ஏன்னா டிடிவியோட ஃபார்மட் என்ன? திமுக எதிர்ப்பு, எடப்பாடி எதிர்ப்பு. அப்ப திமுகவோட கூட்டணிக்கு போக முடியாது. எடப்பாடி பழனிசாமியை அவர் ஏத்துக்கிட்டார்னா அவர் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அமமுக அப்படிங்கிற கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப அவருக்கும் இங்க மிக முக்கியமான ஒரு கிளாஸ் இருக்கு. அப்ப அவரும் தாவே நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயா செங்கோட்டையன் அவர்கள் பொங்கலுக்குள்ள வந்துருவாருங்க அப்படிங்கறத சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாப்ல. ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி அரசியல் களத்தில் எல்லா பக்கமும் சுத்திக்கிட்டு இருக்காப்ல. அவரும் பாத்தீங்கன்னா வேற வழி இல்லை, திமுக எதிர்ப்புல தான் இவ்வளவு நாள் இருந்திருக்காரு. எடப்பாடி ஏத்துக்கிட்டார்னா அவர் இன்னைக்கு தனி அணியா செயல்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கான ஆப்ஷனாகவும் தாவேக்கா தான் இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா தலைவரோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா, எடப்பாடி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காருங்க, அவர் அதிமுக கிடையாதுங்க. அதிமுக தொண்டர்கள் எங்க கூட இருக்காங்க. எடப்பாடிங்கிற செப்பரேட் இருக்கார்ல, அவர் மட்டும் அந்த பக்கம் இருக்காரு. ஆனா அம்மாவின் தொண்டர்கள் ஏன் கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நரேட்டிவா நம்ம கட்சியில கண்டிப்பா கிளப்புவாங்க. ஏன்னா டிடிவி இங்க சேர்ப்பாங்க, ஓபிஎஸ் சேர்த்து இங்க பாருங்க அதிமுக எங்க கூட தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு பின்பத்தை உருவாக்கி நம்ம வந்து அதிமுக வாக்குகளை பெறறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதிமுக தொண்டர்கள், ஏன்னா தலைவர் எம்ஜிஆரோட இருக்காரு, அடுத்து எம்ஜிஆர் வந்துட்டாரு, எம்ஜிஆரோட தொண்டர்கள் நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிற அந்த பிரச்சார யுக்தியை நம்ம சைடுல இருந்து நிறைய பயன்படுத்துறது வாய்ப்பு இருக்கு. அந்த ஆங்கிள் பார்க்கும்போது நம்ம சைடு ஏகப்பட்ட கூட்டணி நபர்கள் வர்றதுக்கோ ஏகப்பட்ட நபர்கள் வர்றதுக்கும் ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு. கன்ஃபார்ம் வரமாட்டாங்கன்னு நம்ம சொல்ல போனா விசிகா வரமாட்டாங்க.
ஒரு பக்கம் வைகோ வரமாட்டார். வைகோட புள்ள இருக்கார்ல துரை வைகோ, அவர் நம்ம மேலே ஒரு கரிசனை காட்டினாலும் வைகோ கண்டிப்பாக நம்ம பக்கம் வரமாட்டார். இது 2 விஷயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஜி.கே. வாசன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கம்பல்சரி வரமாட்டார். இந்த 3 பேரை தவிர்த்து தமிழக அரசியல் கடத்த யார் வேணால் எந்த பக்கம் வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்னைக்கு தாவேக்கா அப்படிங்கிற கட்சி எமர்ஜ் ஆயிருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் வருகைக்கு அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் அதிமுக சைட்லேருந்து நம்ம பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொங்கு பகுதி செங்கோட்டையன் பார்த்துக்கிட்டாரா, டெல்டா பகுதிக்கு ஒரு ஆள், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஆளுன்னு சொல்லி முக்கியமான மண்டலங்களாக நம்ம 10 மண்டலங்கள் பிரிச்சிருக்கோம்ல. இந்த 10 மண்டலங்களை நம்ம புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி நம்மளை இன்னும் கொஞ்சம் நல்லா கைட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் முன்னாள் அமைச்சர்கள் நம்ம தலைவர் நம்ம கட்சியில் சேர்க்கும் போது ரொம்ப தெளிவாக சேர்ப்பார். யார் யாருக்கு நல்ல ரெக்கார்டு இருக்கோ அவங்கள மட்டும்தான் சேர்ப்பார். கூட்டணியில் ஒரு பக்கம் போகும்போது கூட்டணியில் தப்பு நடந்துச்சுன்னா நான் முன்னாடி சொன்னபடி தாவேக்காவை நீங்கள் கேட்கலாம். தாவேக்கா கொள்கையை விட்டுட்டு ஒருபோதும் கூட்டணி அமைக்காது. திமுக பாஜகவோட கூட்டணி கிடையாது. நான் முன்னாடி சொன்னபடி ஜி.கே. வாசன் விசிகா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் அதிமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒருத்தர் இருக்கார், ஒரு கட்சி, ஒரு சின்ன கட்சி, அவர் கம்பல்சரி நம்மள்ட்ட வரமாட்டார். மதிமுக மேபி வாய்ப்பு இருக்குது, ஆனால் வைகோ மனசு வச்சா தான் நடக்கும். இந்த மாதிரி ஆங்கிளாக நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக சொல்கிறேன், தாவேக்கா தலைமையில் ஒரு அணி அமையும். அந்த அணி திமுகக்கு எதிராக நிச்சயமாக சண்டை செய்யும். அதிமுக பின்னாடி போயிடும். திமுக விசஸ் தாவேக்கா அப்படிங்கிறதான் களத்தோட மையப்புள்ளியாக இருக்கும். அதற்கான வேலைகள் தான் இப்போ போயிட்டுருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என் தலைவர் இன்னைக்கு சொல்லும் போது அப்படியே கலாச்சிங்கல்ல, இன்றைக்கி என் தலைவர் சொன்னதான் முக்கியமான பிரச்சார கோஷமாகவே மாறிடுச்சுன்னு நினைக்கும் போது என் தலைமை எவ்வளோ பெரிய எதிர்க்கதர்சி அப்படிங்கிறது, அல்லது சொன்னதை எப்படி செயலாக்கம் பண்ணுற ஒரு தலைவருங்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்த மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.